சரத்பவார் பிறந்தநாள் விழாவில் அஜித் பவார் கலந்து கொண்டது. சரத்பவார் டெல்லிக்கே சென்று பிரதமர் மோடியை சந்தித்து பேசியது. இந்தியா கூட்டணியை வழிநடத்த மம்தா பானர்ஜிக்கு ஆதரவு தெரிவித்து குட்டையை குழப்பியது என மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியான கடந்த 3 மாதங்களில் மட்டும் தேசியவாத காங்கிரசின் இரு அணிகளிலும் அடுத்தடுத்து பல அதிரடி அரசியல் அப்டேட்டுகள் அரங்கேறி வருகிறது. இதில் மற்றொரு அதிரடியாக சரத்பவாரும் அஜித் பவாரும் ஒரே அறைக்குள் சந்தித்து பேசிக் கொண்டது மகாராஷ்டிரா அரசியலில் விவாதங்களை கிளப்பியிருக்கிறது. மேற்கு மகாராஷ்டிராவில் 1950ஆம் ஆண்டு முதல் கூட்டுறவு சங்கங்களின் அரசியல் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது. இதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்ததில் சரத்பவாரின் பங்கு முக்கியமானது. பாரம்பரிய அரசியலை தாண்டி பால் சங்கம், கூட்டுறவு வங்கிகள், சர்க்கரை ஆலை தேர்தல்களில் எல்லாம் கட்சிக்காரர்களை நிறுத்தி கூட்டுறவு சங்கங்களையும் அரசியல் கட்சிகளையும் பிரிக்க முடியாத இடத்திற்கு நகர்த்தி சென்றவரே சரத்பவார் தான். இதனால்தான் மகாராஷ்டிராவில் இருக்கும் 90 சர்க்கரை ஆலைகளில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தேசியவாத காங்கிரசின் ஆதிக்கம் நிறைந்திருக்கிறது. இது கடந்த காலங்களில் தேர்தல் வெற்றிக்கும் உதவி இருக்கிறது. ஆனால் 2023ஆம் ஆண்டு தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் மற்றும் அஜித் பவார் என இரு தலைவர்களின் கீழ் இரு அணிகளாக உடைந்ததில் இருந்தே கூட்டுறவு சங்க அரசியலும் தேங்கி நிற்கிறது. இதனை பயன்படுத்தி மேற்கு மராட்டியத்தில் பாஜக ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் மேற்கு மராட்டியத்தில் இருக்கும் 58 தொகுதிகளில் 24 தொகுதிகளை பாஜக மட்டுமே வென்றதும் 44 தொகுதிகளை மகாயுதி கூட்டணி வென்றதும் குறிப்பிடத்தக்கது. கூட்டுறவு சங்கங்களை அரசியல் மையப்படுத்திய சரத்பவாரை துடைத்து எறிந்ததையும் கவனிக்கத்தக்கது. இந்த சூழலில்தான் சரத்பவார் அஜித் பவார் இடையிலான சந்திப்பு மகாராஷ்டிரா அரசியலில் விவாதங்களை கிளப்பியிருக்கிறது. மராட்டிய சட்டப்பேரவை தேர்தலில் எதிரெதிர் அணிகளில் களம் கண்ட சரத்பவாரும் அஜித் பவாரும் தேர்தலுக்கு பிறகு மெல்ல மெல்ல ஒருவரோடு ஒருவர் நெருங்கி வருகின்றனர். கட்சியினரும் குடும்பத்தினரும் இருவரும் ஒரு சேர இணைய வேண்டும் என்பதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஏற்கனவே டெல்லியில் பிறந்த நாள் கொண்டாடிய சரத்பவாருக்கு தனது மனைவி மகளுடன் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்துவிட்டு வந்திருந்தார் அஜித் பவார். அப்போதே சரத்பவார் மற்றும் அஜித் பவார் அணிகளுக்கு இடையில் பேச்சுவார்த்தை தீவிரமடைந்திருப்பதாகவும் சரத்பவார் அணி எம்பிக்கள் அஜித் பவாருடன் இணைந்துவிட ஆர்வம் காட்டுவதாகவும் செய்திகள் வெளியாகின. இதன் பின்னர் இந்தியா கூட்டணியை வழிநடத்துவது யார் என்பது தொடர்பாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விவாதத்தை கிளப்பிய போது அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து காங்கிரஸை கலங்கடித்தார் சரத்பவார். பின்னர் பிரதமர் நரேந்திர மோடியை நேரடியாக சந்தித்து பேசிவிட்டு வந்திருந்தார். இந்த அரசியல் நகர்வுகளுக்கு மத்தியில் புனேயில் மற்றொரு முக்கியமான சந்திப்பு நடந்திருக்கிறது. புகழ்பெற்ற ஆராய்ச்சி நிறுவனமான வாசன்டாடா சர்க்கரை நிறுவனத்தின் வருடாந்திர பொதுக்கூட்டம் நடந்திருக்கிறது. இந்த நிறுவனத்தின் தலைவராக சரத்பவாரும் பொதுக்குழு உறுப்பினராக அஜித் பவாரும் இருக்கின்றனர். 2023ஆம் ஆண்டு தேசியவாத காங்கிரஸ் கட்சி பிளவுண்ட பின்னர் இந்த நிறுவனத்தின் பொதுக்குழுவில் கலந்து கொள்வதை தவிர்த்து வந்தார் அஜித் பவார். ஆனால் இந்த ஆண்டு தனது முடிவை மாற்றிக்கொண்டு பொதுக்குழுவில் கலந்து கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வந்த அஜித் பவார் பொதுக்குழு கூட்டத்திற்கு செல்வதற்கு முன்பே சரத்பவார் மற்றும் சில நெருங்கிய அரசியல் தலைவர்களுடன் 30 நிமிடங்கள் வரை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். ஆனால் எது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது என்பது தெளிவாகவில்லை. மேடைக்கு வந்த அஜித் பவார் சரத்பவார் அருகில் போடப்பட்டிருந்த தனது இருக்கையை ஒரு நாற்காலி தள்ளி அமைத்துக் கொண்டு இருவருக்கும் நடுவில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் பாபா சாஹிப் பட்டேலை அமர வைத்தார். இதனால் கட்சிக்குள் என்ன நடக்கிறது என கட்சிக்காரர்களுக்கே புரியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநில பாஜக தலைவரும் அமைச்சருமான சந்திரசேகர பவான்குளே அஜித் பவார் சரத்பவார் இடையில் அரசியல் பேச்சுவார்த்தை நடந்திருந்தால் அதை அஜித் பவார் மகாயுதி கூட்டணிக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் தனிப்பட்ட விவகாரமாக இருந்தால் அது குடும்ப பிரச்சனையாக இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார். உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் கூட்டத்தில் கலந்து கொண்ட சரத்பவார் 18 நிமிட பேச்சில் பலமுறை இருமலால் பாதிக்கப்பட்டதை பார்க்க முடிந்தது. 60 ஆண்டுகளாக தனது கொள்கைக்காக நிற்கும் சரத்பவார் கடைசி காலத்தில் பாஜக கூட்டணியில் இருக்கும் அஜித் பவாருடன் இணைய மாட்டார் என அவருக்கு நெருக்கமான தலைவர்கள் தகவலை கசிய விட்டிருக்கின்றனர்.